அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் நிஷா. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி வந்து இறால் சோறு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே குக் பண்ணிடலாம். சாப்பாட்டு அரிசி நான் காப்படி எடுத்திருக்கேன். இறால் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி ஒரு 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே எடுத்துங்க, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 1, பட்டை 1, ஏலக்காய் 3, தக்காளி வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காயில் தேங்காய் பால் கெட்டியாக ஒரு பவுல்லையும், செகண்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் தண்ணியாக எடுத்துருக்கேன், அதை தனியாக வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு குக்கரில் தான் சமைக்க போகிறேன். இப்போ எனக்கு குக்கர் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. நான் ஆயில் சேர்த்துட்டேன். பட்டை, ஏலக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை நான் சேர்த்துட்டு அடுத்த செகண்டே வந்து வெங்காயமும் நான் ஆட் பண்ணிவிடுவேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வணக்கிப்பேன். ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி நல்லாவே உடஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த இறாலையும் ஆட் பண்ணிட்டேன். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். மிளகாய் தூள் வந்து நான் அரை டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் பச்சை மிளகாய் 1 தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஆட் பண்ணிங்க. எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை வந்து இறால் சோத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 மினிட் மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு படியில் தான் நான் அரிசி ஊற வச்சேன். ஸோ 1க்கு நான் 2 கணக்கில் இப்போ தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஊற வச்சுருந்த சாப்பாட்டு அரிசியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் 2 விசில் விட்டுட்டேன். எனக்கு இறால் சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு. 5 to 10 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக நம்ம குக் பண்ணிடலாம். லாஸ்ட் போர்ஷன் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். கீ வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒமிட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இறால் சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு. டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் சோறு வேறு, இறால் பிரியாணி வேறு. புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இறால் சோறுக்கு பெஸ்ட்டு சைடிஷ் வந்து புதினா துவையல் தான். புதினா துவையலோட இறால் சோறு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு டைம் சேவிங் மீல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டைமும் ரொம்ப சேவ் ஆகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from Nisha. Assalamu alaikum. Thank you for watching.